எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விமல் வர்மன் பேசுறேன். வன்னியகுல சத்திரிய சமூகத்தை சார்ந்தவர்கள் 10.5% தனி இடஒதுக்கீடு நம்பிக்கிட்டு ஏதாவது பிள்ளைகளை படிக்க வச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஏன் டிஎன்பிசிக்கு படிச்சுட்டு இருக்கிற, அரசாங்க வேலை வாய்ப்புகளுக்கு படிச்சுட்டு இருக்கிற, இல்லை கல்வி அதிகாரத்தை நோக்கி நம்மலாம் பயணப்பட்டுறோம் அப்படின்னு 10.5% வன்னியர்கள் நம்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த நம்பிக்கையை விட்டுருங்க அப்படின்னு 2022 வன்னியர் சமூகத்துடைய 10.5% நிராகரிக்கப்பட்ட பிறகு நான் பதிவு பண்ணியிருந்தேன். அதே கருத்து தான் தற்பொழுது பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த வன்னியகுல சத்திரிய சமூகத்துக்கிட்டையும் வெளிப்படையாக இருக்கும் உண்மைகளை, நடந்திருக்கிற உண்மைகளை சொல்ல வந்திருக்கு. புரியுதுங்களா? இந்த விஷயத்தால பல வன்னியர்களுக்கு பார்த்தீங்கன்னா விமல்வர்மன் மீது பார்த்தீங்கன்னா சங்கடங்கள் ஏற்படலாம், வருத்தங்கள் ஏற்படலாம். ஆனால் வன்னியர் சமூகத்துடைய நலனை பார்த்தீங்கன்னா கருத்தில் கொண்டு நாம வெளிப்படையாக பார்த்தீங்கன்னா இங்கே நடந்திருக்கிற அரசியல் விஷயத்தை ஒட்டுமொத்த வன்னியகுல சத்திரிய சமூகத்துக்கிட்டையும் வெளிப்படையா நம்ம சொல்றதுல, குறிப்பா 10.5% சொல்றதுல இது ஒரு பெரும் கடமையா நான் நினைக்கிறேன். அதோடைய வெளிப்பாடாக இந்த காணொலியை நான் பதிவு பண்றேன். குறிப்பா அதிமுக தரப்புல இருந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களுக்கான 10.5% இறுதி காலத்துல கொடுத்தாங்க. அதற்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா திமுக அரசு இங்க ஆட்சி அமைச்சாங்க. அந்த ஆட்சி அமைப்புக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களுடைய மச்சான் அவர்களையே வைத்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களுக்கான 10.5% எந்த இடத்துலையுமே தரவுகள் கிடையாது அப்படின்னு 69% எப்படி இயங்குது அப்படின்னு அந்த தரவுகள் படிதான் 10.5% கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற எந்த ஒரு விஷயமும் கேட்கப்படாம இங்க இருக்கிற பார்த்தீங்கன்னா மதுரை உயர்நீதிமன்ற கிளையில பார்த்தீங்கன்னா வழக்கு தொடுத்தாங்க. அந்த வழக்கு பார்த்தீங்கன்னா விசாரணைக்கு வன்னியர்களுக்கான 10.5% நிராகரிக்கப்பட்டது 2021. அதற்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா 2022 பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் அங்க பார்த்தீங்கன்னா கம்பி கட்டுற கதைகளை என்னென்ன நாடகங்களும் நடத்தி வன்னியர்களுக்கான 10.5% பார்த்தீங்கன்னா முழுவதுமாக பார்த்தீங்கன்னா நிராகரித்து விட்டு வன்னியர்களுக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா 10.5% கொடுப்போம் அப்படின்ற ஒரு பேர் வழியில திமுக இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாங்கள் டேட்டாவை எடுக்கிறோம்னு சொல்லிட்டு வன்னியர் சமூகத்தை பார்த்தீங்கன்னா ஏமாத்திட்டு இருக்கு. இந்த விஷயம் பாமர வன்னியர்களுக்கே தெரியும் பட்சத்துல நம்மை பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்க நம்மளுடைய தலைவர்கள், குறிப்பாக பார்த்தீங்கன்னா பாமக சார்ந்த தலைவர்களுக்கு ஏன் தெரியாம போச்சு? ஏன் அந்த விஷயத்த திமுக தரப்புல இருந்து பார்த்தீங்கன்னா தம்பி ஸ்டாலின் அவர்கள் தந்துருவார் அப்படின்னு மருத்துவர் ஐயா அவர்கள் சொன்னாங்க. அதற்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பல மேடைகள்ல பார்த்தீங்கன்னா நான் உங்ககிட்ட 10.5% கேட்கணுமா, வரணுமா அப்படின்ற கேள்வியெல்லாம் பார்த்தீங்கன்னா முன் வச்சாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மருத்துவர் ஐயா அவர்கள் பார்த்தீங்கன்னா பல பேட்டிகள்ல திமுக பார்த்தீங்கன்னா சார்ந்து பார்த்தீங்கன்னா சில கருத்துக்களையும் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கிறாரு. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா ஆனா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா கடிதம் மூலமாக பார்த்தீங்கன்னா கோரிக்கை வைக்கிறதுக்கு முயற்சி எடுத்தாங்க. நேரடியா பார்த்தீங்கன்னா பலமுறை பார்த்தீங்கன்னா போய் சந்திச்சாங்க. சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா கேட்க வச்சாங்க. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துச்சே ஒழிய 10.5%க்கான ஏதாவது ஒரு பெரும் போராட்டத்தை பார்த்தீங்கன்னா பாமகவோ இல்லை வன்னியர் சங்கமோ முன்னெடுத்துச்சா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல இதை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் பார்த்தும் கூட ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோட பார்த்தீங்கன்னா பாமக பின்னாடியும் வன்னியர் சங்கத்தோடைய பின்னாடியும் பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா இருந்தாங்க. அதோடைய வெளிப்பாடாகத்தான் பார்த்தீங்கன்னா சித்திரை முழுநிறுவ மாநாட்டுல மே 11 அன்னைக்கு அவ்வளோ லட்சம் வன்னியர்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று கூடுனாங்க பாமகவுடைய வன்னியர் சங்க மாநாட்டுல. அதற்கு பிற்பாடாவது பார்த்தீங்கன்னா வன்னியர்களுடைய 10.5%க்கு ஏதாவது ஒரு பெரும் போராட்டத்தை முன்னெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா இந்த மாநாடு முடிஞ்சு கூட பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. 1.5 மாசத்தை நெருங்க போகுது. ஆனா இந்த மாநாடு முடிஞ்சிறதுல இருந்து பார்த்தீங்கன்னா பாமகக்குள்ள பார்த்தீங்கன்னா உட்கட்சி பிரச்சனை. நான் தான் தலைவரா இருப்பேன் அப்படின்னு மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு புறமும், இன்னொரு புறம் நானே தலைவனா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு புறமும் இப்படி மாத்தி மாத்தி மல்லு கட்டிக்கிட்டு இவங்க தரப்புல இருந்து அவங்களையும், அவங்க தரப்புல இருந்து இவங்களையும் பார்த்தீங்கன்னா ஊடகத்திலையும் பார்த்தீங்கன்னா பல சமூக வலைதளங்களையும் மாத்தி மாத்தி பார்த்தீங்கன்னா விமர்சன ரீதியா பார்த்தீங்கன்னா வச்சுக்கிட்டே இருக்காங்களே ஒழிய ஏதாவது ஒரு பார்த்தீங்கன்னா புண்ணியப்படுற மாதிரி வன்னியர் சமூகத்துடைய 10.5% போராட்டத்தையே ஏதாவது ஒரு விஷயத்த அறிவிச்சிருக்காங்களா, இல்லை அதற்கான முன்னெடுப்புகளை எடுக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா திமுக வன்னியர்களுடைய 10.5% மெல்லமாக நகர்த்தி எடுத்துட்டு போயிடுச்சோ அதே போலத்தான் பாமகவும் பார்த்தீங்கன்னா கண்டும் காணாம இந்த விஷயத்த 2026 சட்டமன்ற தேர்தல் வரைக்குமே எடுத்துட்டு வந்துட்டீங்க. அப்போ வன்னியர் சமூகத்தை பார்த்தீங்கன்னா ஓட்டு வங்கிகளாக மட்டும்தான் திராவிட கட்சிகள் பாக்குதா அப்படின்ற கேள்வி எல்லாம் தாண்டி பாமகவும் பார்த்தீங்கன்னா பாக்குதான்ற கேள்வியை பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண வன்னியராக பல வன்னியர்களுக்கு எழுது, விமல்வர்மனுக்கும் எழுது. நான் கேட்கிறேன், உட்கட்சி பிரச்சனையை பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு மாசமா பார்த்தீங்கன்னா கட்டிக்கிட்டு பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டே இருக்கும். இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா பொதுக்குழு கூட்டங்கள் பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல நடக்குது. அந்த எல்லா இடத்துலயுமே பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 10.5% பத்தி பேசுறீங்க.
திமுக கொடுக்கல, திமுக நம்மளை ஏமாத்திருச்சு போயிடுச்சு அப்படின்னு, திமுக வன்னியருடைய எதிரி அப்படின்னு 1000 விஷயங்களை சொல்றோம். 4 வருஷமா ஏன் திமுக வந்து பாத்தீங்கன்னா நம்பணும்? ஏன் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருவாங்க அப்படின்ற நம்பிக்கையை வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சமூகத்துக்கு கொடுத்தீங்க? ஏன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களுடைய பிரதான எதிரி, முக்கிய எதிரி வந்து திமுக தான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்ற அதே வார்த்தை ஏன் 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்லல? ஏன் வந்து பாத்தீங்கன்னா அதற்கான முன்னெடுப்புகளை வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு தீவிரமா எடுக்கல? தீவிரமா எடுத்து வந்து பாத்தீங்கன்னா போராட்டமாக வந்து பாத்தீங்கன்னா மாற்றி வன்னியர்களுக்கான 10.5% உறுதிப்படுத்தி இருக்கலாமே, ஏன் பண்ணல? அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அரசியலுக்காக செய்யறாங்க அப்படின்னா நாம எதற்காக வந்து பாத்தீங்கன்னா செய்யறோம்? இந்த கேள்வியெல்லாம் கேட்டுட்டோம் அப்படின்னா பாமர வன்னியர்களை வந்து பாத்தீங்கன்னா என்ன ஒன்னாலே வந்து பாத்தீங்கன்னா சொல்லிடலாம், பேசிடலாம் அப்படின்ற மனநிலையத்தான் வந்து பாத்தீங்கன்னா பலர் இருக்கிறாங்க. எனக்கெல்லாம் அவ்வளவு வருத்தமா இருக்கு. எத்தனை லட்சம் வன்னிய பிள்ளைகள் வந்து பாத்தீங்கன்னா 10.5% வரும், டிஎன்பிசியில வந்து பாத்தீங்கன்னா எப்படியாவது ஏதாவது ஒரு வேலைக்கு போயிடலாம், ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா அரசாங்க அதிகாரிகளா மாறிடலாம் அப்படின்னு எத்தனை லட்சம் வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா காத்துட்டு இருக்கிறான். இது தெரியாதா? திமுக காரன் வந்து பாத்தீங்கன்னா வன்னியருடைய ஓட்டுக்காக பண்றான், பாமக காரங்களுக்காவது வந்து பாத்தீங்கன்னா தெரியாதா? வன்னியர் சங்கத்துடைய தலைவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியாதா? நான் கேட்கறேன். நானு எல்லாம் தெரிந்தும் எல்லாம் அறிந்தும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு 10.5% அப்படின்றது மிகப்பெரிய கோமா ஸ்டேஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு போய் விட்டுட்டு இருக்கீங்க. ஆனா அந்த கோமா ஸ்டேஜில் இருக்கிற 10.5% நாங்க பண்ணுவோம், நாங்க வாங்கி கொடுப்போம் அப்படின்னு மீண்டும் மீண்டும் அதே வார்த்தையை வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சமூகத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களே. 2026 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச பின்னாடி என்ன பண்ணுவீங்க? என்ன சொல்லுவோம் அப்படின்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி ஆட்சி அமையும், அந்த ஆட்சியில வந்து நாமும் பங்கு கொள்வோம், அப்படி பங்கு கொண்டுட்டோம் அப்படின்னா நாம வந்து பாத்தீங்கன்னா 10.5% வாங்கிடலாம் அப்படின்னு சொல்றோம். ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கட்சிக்குள்ள நடந்திருக்கிற சம்பவங்களை பார்த்தா கட்சியை வந்து பாத்தீங்கன்னா ரெண்டா நிக்குது. இந்த பக்கம் மருத்துவர் ஐயா அவர்கள் பின்னாடி நிக்கிற 10 பேரை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த பக்கம் இருக்கிற அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய பின்னாடி இருக்கிற 10 பேர் வந்து பாத்தீங்கன்னா விமர்சனம் பண்றதும், இந்த பக்கம் இருக்கிற விமர்சனம் பண்றவங்க மாத்தி மாத்தி கட்சிகளுக்குள்ள ஒன்னா வந்து பாத்தீங்கன்னா பயணப்பட்டு இருக்கவங்களே வந்து பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி விமர்சனமும் கிண்டலும் கேலியும் வந்து பாத்தீங்கன்னா இல்லாத கதைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாதாரண தொண்டர்கள் வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைதளத்தின் மூலமாக பார்க்க நேரிடுது. யாருமே ஒற்றுமைக்கான வழியை வந்து தேடுற மாதிரி கிடையாது. மாத்தி மாத்தி வந்து பாத்தீங்கன்னா விமர்சனங்களை தலைமையிலே வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கிறீங்க. சாதாரண தொண்டர்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு மன நொந்து வந்து பாத்தீங்கன்னா மண்டவலியோட வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சிட்டு இருக்கிறான். இப்படி இருக்கும் ஒரு சூழல்ல வன்னியர்கள் 10.5% நம்பணும் அப்படின்னா நாம தான் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய முட்டாள்கள் அப்படின்றத ஒட்டுமொத்த வன்னியர்களும் புரிந்து கொள்ளணும். புரியுதுங்களா? இதை நான் வெளிப்படையாக சொல்றேன். இதனால வந்து பாத்தீங்கன்னா விமலவர்மனுக்கு 1000 விஷயங்கள் வரலாம், 10 பேர் வந்து பாத்தீங்கன்னா விமலவர்மனை திட்டலாம், இல்ல என்ன ஒன்னாலும் பேசலாம். விமலவர்மனுக்கு வன்னியர் சமூகத்துக்கிட்ட எந்த ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. ஆனா விமலவர்மனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூகத்துடைய நல்லது கெட்டதுல வந்து பாத்தீங்கன்னா யார் என்ன செஞ்சாலும், அது யாரா செஞ்சாலும், நானே செஞ்சாலும் சரி, தப்பு தப்பு தான். புரியுதுங்களா? அது பாமக செஞ்சாலும் சரி, பாமக தலைவர்கள் செஞ்சாலும் சரி, இல்ல வந்து பாத்தீங்கன்னா திராவிட கட்சிகள் செஞ்சாலும் சரி, யார் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சமூகத்துக்கு எதிராக தப்பு செய்தாலும் தப்பு தப்பு தான். அப்படி பார்க்கையில ஒட்டுமொத்த வன்னியர்களும் வந்து பாத்தீங்கன்னா 10.5% முழுவதுமாக நம்பாதீர்கள் அப்படின்னு வெளிப்படையாக வந்து பாத்தீங்கன்னா விமலவர்மன் இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்க விரும்புறேன். பாமகவை வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பேச்சை வந்து 4 வருடங்களாக நம்பிய வந்து பாத்தீங்கன்னா 10.5% அப்படின்றது இன்னும் ஒரு 8 மாதத்துக்கு உறுதி கிடையாது. நான் வெளிப்படையா சொல்றேன். 2022 வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சமூகத்துடைய உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வந்த பின்னாடியே நான் காணொலி பதிவு பண்ணேன். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா மனசுல வச்சுக்கோங்க, திமுக 2026 சட்டமன்ற தேர்தல் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா 10.5% நகர்த்திடுவாங்க. அதற்கு பாமகவும் வந்து பாத்தீங்கன்னா ஒத்து ஊதிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக 10.5% அப்படின்றது 2 தரப்புலமும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருந்து ஓட்டுக்களை வந்து பாத்தீங்கன்னா வாங்குற இடத்துல மட்டுமே அந்த விஷயத்தை வச்சிருக்காங்க அப்படின்னு அன்றையே பதிவு பண்ணிட்டேன். இன்னைக்கு அதே விஷயத்தை நான் பதிவு பண்றேன். வன்னியர் சமூகத்துக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா பாமக நிக்குதா அப்படின்ற கேள்வி என்ன கேட்டீங்கன்னா நிக்கல. ஆனா நாமும் வந்து பாத்தீங்கன்னா திமுக செஞ்ச இந்த அரசியலோட பாமகவும் பயணப்பட்டிருக்கு. இன்னும் 8 மாசம் தான் இருக்கு. இந்த 8 மாசத்துல 10.5% அப்படின்றது காணல் நீர் தான், வேடிக்கை தான் அப்படின்றத வெளிப்படையா சொல்லிக்கிறேன். இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா பல வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா குரூப் 1 எழுதியிருக்காங்க, குரூப் 4 எக்ஸாம் வரப்போகுது, இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் வரப்போகுது. இப்படி இருக்கிற ஒரு சூழல்ல வன்னியர்களுக்கு 10.5% இருந்தா கிடைச்சா அந்த பிள்ளைகளுடைய வாழ்வாதாரம், அந்த பிள்ளைகளுடைய அரசாங்க வேலை வாய்ப்புகள் மாறும். புரியுதுங்களா? ஏன்னா தலைவருடைய பிள்ளைகளுக்கோ தலைவர்களுக்கோ 10.5% அப்படின்றது தேவையில்லாத ஒரு விஷயம். ஏன்னா அவர்களுக்கு சொத்துக்கள் இருக்கு, அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கு. இங்க பாமர வன்னியர்களுக்கு தான் இந்த விஷயம் தேவை. புரியுதுங்களா? அதை ஒட்டுமொத்த வன்னியர்களும் புரிந்து கொள்ளணும். நம்பாதீங்க, நான் வெளிப்படையா சொல்றேன். அவ்வளவுதான். இதை நாம வந்து மறைச்சு பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது.
2026 சட்டமன்ற தேர்தல் வரைக்குமே இடஒதுக்கீடு நமக்கு நம்ம கிட்ட ஒரு உணர்வு ரீதியாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, பயன்பட்டுக்கிட்டே இருக்கும். நாமளும் ஓட்டு வங்கியாக மட்டுமே அனைத்து கட்சிகளாலும் வன்னியர்கள் பார்க்கப்படுகிறோம். இதுல எந்த வித்தியாசமும் கிடையாது. நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம், வாழ்க வளர்க. வன்னியகுல சத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வன்னியகுல சத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலோங்கட்டும். அடுத்த ஒரு நல்ல காணொளியில் உங்களை நான் சந்திக்கிறேன். உன்னுடைய பேர் சுத்தமான பள்ளி பையன், சுத்தமான பள்ளி பையன்.